அந்த அழகான காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவே ஒரு உயரமான மரத்தில் ஒரு தேன்கூடு இருந்தது. அந்த தேன்கூட்டை எப்போதும் வேலைக்கார தேனீக்கள் பாதுகாத்து வந்தன. தேன்கூட்டை நெருங்கினால் தேனீக்கள் கொட்டிவிடும். தேன்கூட்டிலிருந்து சொட்டு சொட்டாய் தேன் சில சமயங்களில் கீழே விழும். உயரமான விலங்குகள் அதனை எளிதாக குடித்துவிடும். ஆனால் சிறிய விலங்குகளுக்கு அது கிடைக்காது. ஒருநாள் தேனீக்கள் தேன் சேகரிக்க சென்ற நேரத்தில் தேனடை ஒன்று கீழே விழுந்தது. புல் மேய்ந்து கொண்டிருந்த ஆடு ஒன்று அதனைக் கண்டு அதை ஆசையோடு சாப்பிட சென்றது. அப்போது அங்கு வந்த முயலும் நரியும் ஏக்கத்தோடு தேனடையை பார்க்க மூவரும் உண்ண தயாராயினர். ஆனால் அந்நேரம் தேன் சேகரிக்க சென்ற தேனீக்கள் திரும்பி வந்து விட்டது. தேனடை கீழே விழுந்து கிடந்ததை பார்த்த அவை கடும் கோபத்தோடு கொட்ட வந்தது. பயத்தினால் குட்டி விலங்குகள் அழ, ராணி தேனீ என்ன நடக்கிறது என்று பார்க்க கூட்டை விட்டு வெளியே வந்தது. இதை பார்த்த தேனீக்கள் குட்டி விலங்குகளை ஒன்றும் செய்யாமல் தேனடையை தூக்கிக் கொண்டு தேன் கூட்டுக்குள் மறைந்தது. குட்டி விலங்குகளின் அழுகுரலை கேட்ட ராணி தேனீ 3 தேனடையை தூக்கிக் கொண்டு வந்து மூவர்க்கும் கொடுத்தது. ஆசையோடு அதனை உண்ண தயாராயின குட்டி விலங்குகள் மூன்றும். அக்கறைக்கு இன்னொரு பெயர் பகிர்தல்னு சும்மாவா சொன்னாங்க?